கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லா தேவ ஊழியர்களும் மிக அழகாக அநேக காரியங்களை ஒவ்வொருவர் மூலமாக வெளிப்படுத்த கரங்களை தட்டி நாம் எல்லாருக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? ஹல்லேலூயா. ஏன் இந்த 7 வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் பேச வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம்னா, நீங்கள் ஒரு ஊழியத்தை நடத்துகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும், பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இன்று ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது மனிதனால் உண்டானதல்ல. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் என்ன பண்ண மாட்டான். குறிப்பாக இந்த ஊழியத்தில் அது எதுவுமே நடக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஊழியத்தில் தேவனுடைய திட்டம் தீர்மானம் இல்லாமல் ஒரு காரியம் என்னாகாது, நடக்காது. ஆகவே தான் தேவன் நமக்கு ஆவியானவர் வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறார். நம்ம எந்த அளவு இன்னும் ஆண்டவருக்குள்ளாக இருந்து வார்த்தைகளை கொடுக்கிறோம், எப்படி நம்ம பேசுகிறோம், ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை மற்ற ஜனங்கள் நம்மை கொண்டு அநேக ரட்சிக்கப்படும்படியாய் நம்மை ஊழியக்காரராய் நிறுத்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவன் அநேக வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். நான் அநேக இடங்களில் அநேகருக்கு இன்னும் அநேக வாய்ப்புகளை கொடுக்குறேன் அப்படின்னா நான் அல்ல, ஆவியானவர் அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அதற்காக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, 10 நிமிஷத்தில் நான் ஆவியானவருடைய காரியத்தை நான் என்ன சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்படியாய் நீங்கள் ப்ரிப்பரேஷனோட ஆவியானவர் உங்களை வழிநடத்தின்படியே நீங்கள் வந்து கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது வார்த்தை சகோதரர் மன்னிப்பை குறித்து சகோதரர் கிருபா அவர்கள் பேசியிருந்தார்கள். ஹல்லேலூயா. அறியாதவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனை குறித்து அறியாதவர்கள், சிலருக்கு பாவமாகவே தெரியாது அநேகருக்கு. ஹல்லேலூயா. அநேகருக்கு பாவம் எப்படி இருக்காது, பாவமாக. ஏன் அப்படின்னா அதை செய்து செய்து அவருடைய இருதயம் என்னாகி போகும், அது நல்லது என்று தோன்ற அளவுக்கு அது பாவம் மறைக்கப்பட்டு விடும். ஹல்லேலூயா. அது நன்மையானதாகவே அவங்களுக்கு, அது தீமையானது என்று அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவு பிசாசு அவருடைய மனக்கண்களை மூடி விடுவான். ஆகவே அறியாதவர்களுக்காக ஹல்லேலூயா நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம். இவர்களுக்காக மன்னி ஆண்டவரே, இந்த கேம்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காக மன்னியும், இந்த பாவத்தை செய்த பிள்ளைகளுக்காக மன்னியும், ஏனென்றால் இவர்கள் உண்மை அறியவில்லை. ஆகவே அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் அதைத்தான் சொன்னார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இன்று ஆண்டவரை அறிந்தார்கள்னா அநேகர் அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள், விக்கிரகங்களுக்கு முன்பதாய் போய் நிற்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்க நிற்கிறாங்கன்னா யார் காரணம் அப்படின்னா சபைதான் காரணம். நம்ம ஜெபிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா அந்நிய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் மன்னிக்கப்படும்படியாய் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து சொன்னார்கள், ஆனால் ஒரு காரியத்தை ஆவியானவர் சபைக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 2வது வார்த்தை, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஹல்லேலூயா. சகோதரர் மெல்பியா சிஸ்டர் அவர்கள் பேசினார்கள். ஹல்லேலூயா. ஏனோக்கு விசுவாசத்தோடு கூட அந்த கள்ளனுக்குள்ளாய் ஒரு விசுவாசம் இருந்தது, இவராலே என்னை நீதிமானாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் வெளிப்பட்ட பொழுதுதான் அவனால் பேச முடிந்தது. விசுவாசம் வெளிப்படலைன்னா அவனால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஹல்லேலூயா. அதே போல ராகாப் வேசியை குறித்து பார்க்கும் பொழுது அந்த வேசிக்குள்ளாய் ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் என்றால், இந்த தேவனை எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அந்த வேசிக்குள்ளாக இருந்தது. அதனால்தான் அந்த விசுவாச பட்டியலில் வராங்க, இந்த தேவர்கள் ராஜ்யத்தை இந்த தேவனுடைய பிள்ளைகள் ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்கள், இவர்களுக்கு விரோதமாய் ஒருவர் கூட எதிர்த்து நிற்க முடியாது என்று ராகாப் என்ன பண்ணாங்க, விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசம் தேவனுடைய சமூகத்திலே நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவேதான் அந்த சிவப்பு கயிறை கட்டி அந்த குடும்பம் முழுவதுமாய் ரட்சிப்புக்குள்ள தப்புவிக்கப்பட்டது. ஆகவே நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் ஹல்லேலூயா அவரை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதே போல் அதோ உன் மகன் அதோ உன் தாய். சகோதரர் சார்லஸ் அவர்கள் பேசினார்கள், மகனின் கடமையை மகன் செய்ய வேண்டும், கணவனின் கடமையை கணவன் செய்ய வேண்டும், மனைவியின் கடமையை மனைவி செய்ய வேண்டும். பிறகு சொன்னாங்க, கணவன் வேலைக்கு போயிட்டு, இது ஊரில், ஆனால் இங்கே அப்படி இல்லை, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ கணவன் தான் காம்ப்ளான் போட்டு கொண்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பாத்திரம் கணவன் என்ன பண்ணணும், கழுவி வைக்கணும், சமைச்சு வைக்கணும். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்னா, என் மனைவி இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ ஊரில் இருந்தால் சொல்லலாம், இவர் இதுங்க ஏதாவது வாயை விட்டு சொல்லுவார், ஊரில் அவங்க மனைவி கேட்க மாட்டானே, என் மனைவி முன்னாடி தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
கணவன் பாத்திரம் கழுவணும், ஏனென்றால் மனைவி பலவீனமான பாண்டம், வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. ஹல்லேலூயா. அப்ப பலவீனமா இருக்கிறாங்க. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும்? அவங்க வேலைக்கு போகலைன்னா அவங்களுடைய வேலை என்ன? பிரதர் சொன்னது மாதிரி காம்ப்ளான் போட்டு வச்சு அவங்க ரெடியா இருக்கணும். இப்ப அவங்களும் வேலைக்கு போறதுனால கணவன் என்ன பண்ணிக்கணும்? ஹல்லேலூயா, கடமையை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளையினுடைய கடமையை செய்ய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருடைய கடமை என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். இதெல்லாம் சிலுவையின் தியானத்திலே நமக்கு தேவன் எச்சரிப்பு செய்து கொண்டே இருக்கிறார். பெற்றோரை கவனிக்கணும். வயதான நாட்களில் விட்டு விடக்கூடாது. பணம் சம்பாதிச்சு மனைவியினோட அக்கௌண்ட்ல போட்டு வைக்காதுங்க. உங்க பெற்றோருக்கு முதலாவது அனுப்புங்க. ஹல்லேலூயா. உங்க அக்கௌண்ட்ல போட்டு வைக்காதுங்க, உங்க பெற்றோருக்கு அனுப்புங்க. அவங்க எவ்வளவு தூரம் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க உணவு கொடுத்து எல்லாமே அவங்க பார்த்து இந்த அளவு நம்ம நிற்கிறது. ஹல்லேலூயா, அந்த பெற்றோருடைய பாதுகாப்பினாலே. ஹல்லேலூயா. ஆகவே பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், கணவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்திலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்பட்டது, அதோ உன் மகன், அதோ உன் தாய். ஆண்டவர் சிலுவையில் சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் சிலுவையில் நிற்கும் பொழுதும் கூட இந்த தாய் மூலமாகத்தான் நான் வந்தேன் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சொன்னார், அவள்தான் உன் மகன், அவர்தான் உன் தாய். ஹல்லேலூயா. ஏனென்றால் அநேகர் சொல்றாங்க இயேசுவின் தாயால்தான், ஆகவே தான் அநேகர் இயேசுவின் தாயை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, சிலுவையில் நிற்கும் பொழுதும் சொன்னாரு, அவள் என்னுடைய தாய் அல்ல. ஹல்லேலூயா. இவள் என்னுடைய தாய் அல்ல, அது உன் தாய், அதோ உன் மகன். அங்க ரெண்டு பேரும் உங்கள் உறவுகள் தான் இருக்குதே தவிர நான் பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தை செய்ய பூமிக்கு இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. ஆகவே என்ன பெற்றோருக்காக நீங்க மாலை போட வேண்டாம், என் பெற்றோரை நீங்க ஆராதனை செய்ய வேண்டாம், என் பெற்றோருக்கு நீங்க சிலைகளை உண்டு பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் தேவாலயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் பிதாவின் சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன். அதைத்தான் சிலுவையில் ஆண்டவர் ஆணித்தரமா சொல்றாரு. நான் மரிக்க வந்தேன், நான் சிலுவையில் நிற்கிறேன், இனியும் நான் இவருடைய பிள்ளை என்று நீங்க சொல்லாதுங்க, நான் பிதாவின் சித்தத்தை செய்ய இறங்கி வந்தவன். ஹல்லேலூயா. ஆராதிக்க தேவன் ஒருவரே தகுதியானவர். ஹல்லேலூயா. அதே போல அடுத்த 4வது வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ராஜேஷ் டேவிட் அவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொன்னாரு, இவரை நேசகுமாரன் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. ஆனால் ஒரு சூழ்நிலையில இவரே அவரை பார்த்து கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்ப ஒரு மகனும் தகப்பனுக்கும் எப்படி இருக்கும் அந்த உறவு முறை? ஹல்லேலூயா. ஏன் என்னை கைவிட்டீர். வேதனையின் மத்தியில் பாவங்கள் அவர் மேலே வைக்கப்படுகிறது. அந்த பாவங்கள் வைக்கப்படுகிறதுனாலே தேவனுக்கு நமக்கு என்ன உண்டாகிறது? பிரிவினை உண்டாகிறது. நம்ம எப்பெல்லாம் பாவம் செய்கிறதுக்கு துணிகரம் கொள்கிறோமோ தேவனுக்கும் நமக்கும் இடையே பிரிவினை உண்டாகிறது. நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் தான், அவருடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் தேவனையும் நம்மையும் பிரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம பலிபீடத்தில் வந்து நிற்கும் பொழுது, நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறோம். அநேக பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம பாவம் செய்யும் பொழுதே ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை ஊற்றி கழுவி கொண்டே இருப்பார் என்று. அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவர் பாவத்துக்கு உடன்படுகிற தேவன் அல்ல. அவர் எப்போதுமே பாவத்தை வெறுக்கிறவர். தன்னுடைய பிள்ளை பாவத்தில் விழுந்தாலும் மீண்டும் சிலுவையில் இடத்துல வரும் பொழுது அவர் கழுவி சுத்திகரித்து நிறுத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சேர்த்துக் கொள்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். 5வது வார்த்தையில தாகமா இருக்கிறேன் என்று சகோதரர் டேவிட் தாஸ் அவர்கள் பேசினார்கள். ஹல்லேலூயா. அங்கே மிக முக்கியமான ஒரு காரியம், எந்த மனிதனையும் தேவனால் எடுத்து பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நினைச்சீங்க, உங்கள் சுய நீதியினால நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. உங்க சுய நீதியினால தேவனுடைய ஊழியத்தை நீங்க என்ன பண்ண முடியாது. நீங்க நினைக்கலாம், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், இல்லை நான் ஜெபிக்கிறேன், இதெல்லாம் மூலமாக நான் ஒரு சபையை கட்ட முடியும். நோ. ஹல்லேலூயா. அது ஒருபோதுமே நடக்காது. ஹல்லேலூயா. ஒருபோதுமே நடக்காது. தேவன் யாரை கொண்டு வேண்டுமானால், அதாவது ஜெபம் பண்ணல, வேதம் வாசிக்கல, பாவத்தில் இருக்கிறான், அவனை கொண்டு வந்தும் ஒரு ஊழியக்காரனாய் தேவனால் நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் எப்படிப்பட்ட பாவத்தை தான் வேதம் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவன். அவன் எவ்வளவு பெரிய பாவத்தில் இருக்கிறானோ, அவன் தேவனிடத்தில் திரும்பிட்டானா அவ்வளவு தூரம் அவருக்காய் ஓட ஆரம்பிப்பான்.
ஆண்டவர் சொல்றாரு, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அவ்வளவா என்ன பண்ணுவான்? அன்பு கூறுவான். அப்போ சுயநீதினால் அல்ல, எப்படிப்பட்ட மனிதன் பாவத்தில் இருந்தாலும் அவன் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவனை எடுத்து தேவனால் பயன்படுத்த முடியும். அவருக்கு 6 கணவன் 7 கணவன், அந்த ஊரே அவர்கள் அசிங்கப்படுத்தி இருந்தாலும் அந்த மகள் மூலமாகத்தான் அந்த இடத்திலே ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 6வது வார்த்தை முடிந்தது. ஹல்லேலூயா. சகோதரர் சொன்னது போல பிதாவின் சித்தத்தை தேவன் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. தன்னையே, அவர் என்ன காரணத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ தன்னையே ஒப்பு கொடுத்தார், நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. சகலமும் அவர் செய்து முடித்து நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இனி நாம் அதை எடுத்து ஆளுகை செய்ய வேண்டும். 7வது, பிதாவே உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்பு கொடுக்கிற செல்வகுமார் சொன்னாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொன்னாரு, மரண தருவாயில் இருக்கும் பொழுது இவருக்காக வேண்டுங்க, இவருக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாவற்றையும் ஜீவனோடு இருக்கும் பொழுதுதே நாம் செய்து முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து தான் சொல்றாரு, செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செய்து முடிச்சாச்சு, நான் என்ன பண்ண போறேன்? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியை ஒப்பு கொடுக்கிற அதிகாரம் தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. அவர் அறிந்தார், அதிகாரம் அவருடைய கரத்தில் இருந்ததுனாலே அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவனை கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. ஒருவனை கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் தேவனால் மாத்திரம்தான் கூடும். ஆகவேதான் அந்த இடத்துல அங்கே சொல்லப்படுகிறது, ஹல்லேலூயா, அங்க உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தன்னுடைய அதிகாரத்தை, அதாவது இவ்வளவு நேரம் நீங்க என்னை அடிச்சீங்க, அவமானப்படுத்தினீங்க, துன்பப்படுத்தினீங்க, காயப்படுத்தினீங்க, எவ்வளவு வேதனை கொடுத்தீங்க, ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது? கொல்ல முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியாது? கொல்ல முடியாது. நான் ஒப்பு கொடுத்தால் ஒழிய என் ஜீவன் என்னை விட்டு என்ன ஆகாது? பிரிந்து போகாது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் கடைசியில் சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே இவைகள் எல்லாம் ஒரு ராஜாக்கள் இவரை துன்பப்படுத்தினார்கள், மனிதர்கள் துன்பப்படுத்தினார்கள், தேவனுடைய திட்டத்தின் மூலமாய் அவர் சகலவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொருவரும் மிக அருமையாக தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். நாம் எல்லாருக்கும் கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பைபிள் படித்து முடித்தவர்களுக்கான பரிசுகள் அடுத்த வாரத்திலே நமக்கு ஆராதனையிலே கொடுக்கப்படும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை ஈஸ்டர் ஆராதனை நடைபெறும். உயிர்த்தெழுந்த பெருநாள் ஆராதனை அபுகலிஃபா ஹாலிலே வைத்து நடைபெறும். வாகனங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படி அன்பை கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மகிமையான இந்த நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கொடுத்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் பேச திட்டம் பண்ணின காரியங்களை நீர் சபையிலே பேசினீர். அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்திற்குள்ளாய் நாங்கள் நடக்க உமக்கு சாட்சியாய் நிற்க கிருபை கொடுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படையட்டும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பு இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஆமென். விந்தை கீரீச்சே சுராஜா உன்னன் சிலுவையில்